ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா சதுரகிரி வந்திருக்கோம். ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் வந்ததில்லை. கீழே அன்னதானம் போட்டாங்க, அங்கே சாப்பிட்டுட்டு மேலே ஸ்டார்ட் பண்ணலாம், ட்ரெக்கிங் ஏறுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னும். ஃபஸ்ட்டு வந்து உள்ள என்ட்ரன்ஸ் வந்து ₹10 ஒரு ஆளுக்கு. குழந்தைங்களுக்கெல்லாம் டிக்கெட் எதுவும் கிடையாது. ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் வந்து இந்த மாதிரி லைட்டாக தான் இருக்குது. அந்த நடந்து போகிற இடம் வந்து நல்லா 2 பக்கமும் காடு, நடுவில் வந்து இந்த மாதிரி பாதை இருக்குது. ஸோ நடந்து போக ரொம்ப ஈஸியாக இருக்குது இதெல்லாம். ஸோ போகிற வழியில் இந்த மாதிரி சாமியார்கள் இந்த மாதிரிலாம் இருக்காங்க. அவங்களுக்கு முடிஞ்ச அளவு நம்மளால் முடிஞ்ச அளவு தானம் பண்ணிட்டு போகலாம். போகிற வழியில் அந்த மூச்சு காற்றே சூப்பராக இருந்துச்சு. அங்கே இருக்கிற அந்த வாசம் இதே நல்லா நம்மளுக்கு ஒரு சூப்பராக இருந்துச்சு. உள்ளே போகிற அந்த ஃபீலே சூப்பராக இருந்துச்சு. ஃபுல்லாக அப்படியே லைன் மேலே ஏறி போகிற மாதிரி இருந்தது. கொஞ்சம் போக போக ஓகே, இதெல்லாம் நார்மலாக தான் இருக்குது, நம்மளால் நடக்க முடியும், ஓகே இதெல்லாம் நடந்து போயிடலாம், இந்த மாதிரி தான் இருக்கும் போல் அப்படின்னு நினச்சிட்டு நானும் கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிச்சிட்டோம். சரி, இது மாதிரி எவ்வளோ தூரம்னாலும் நம்ம போயிடலாம். 3500 அடி உயரம் சொன்னாங்க. 4500 அடி உயரம் இந்த மலை அப்படின்னு சொன்னாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து அடிக்கடி போயிருக்காங்க. என்னைய பாப்பாவை ஃபஸ்ட் டைம் கூட்டிகிட்டு போனாங்க. மேலே ஏறிக்கிட்டே இருந்தோம். போக போக இப்போ வரைக்கும் என்ன ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அடுத்து கொஞ்சம் தூரம் போக போக ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஒரு கால்வாசி தூரம் தான் என்னால் ஏற முடிஞ்சிச்சு. பாப்பா ஆனால் ஜாலியாக மெதுவாக ஏறிக்கிட்டே ஆடிக்கிட்டே போனா, 2 பக்கமும் பார்த்துக்கிட்டு. கொஞ்சம் தூரம் போகையிலேயே ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன் நான். அப்பப்போ நின்று உட்காந்து தான் போனேன். ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு கால்வாசி தூரம் கிராஸ் பண்ணலாம் அப்படின்னு கால்வாசி ஃபுல்லாக எப்படியாவது ஏறிடலான்ற ஒரு நம்பிக்கையில் தான் போனேன். ஆனால் இந்த மாதிரி ஸ்டெப்பு இருக்கவும் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் இங்கே என்னென்னா மங்கீஸ் வந்து நிறைய மங்கீஸ் இருக்குது. அப்புறமா ஃபஸ்ட்டு வந்து என்ட்ரன்ஸ் போகும்போது விநாயகரை கும்பிட்டுட்டு போகலாம். ஃபஸ்ட்டு விநாயகர் இருக்கார், அவரை வந்து கும்பிட்டுட்டு ஆரம்பிக்கலாம். எந்த ஒரு விஷயத்துக்கும் ஃபஸ்ட்டு விநாயகரை கும்பிட்டுட்டு தானே ஆரம்பிப்போம். அது மாதிரி அடுத்து பத்ரகாளி அம்மன் ஒரு சாமி இருந்தது. அப்புறமா யோக பைரவர் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டில் ஒரு சாமி இருந்துச்சு. அதை கும்பிட்டுட்டு அப்படியே நம்ம மேலே ஏறி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறினோம். ஃபஸ்ட்டு இந்த பாறை வந்து அந்தளவு ரொம்ப பெருசாக தெரியலை. ஸோ இவ்வளோதான், இந்த மாதிரி லெவல்லலாம் நம்மளால் ஏறிடலாம், அவ்வளோ ஒன்றும் கஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறினோம். அப்புறமா போக போக தான் தெரிஞ்சிச்சு இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறது. ரொம்ப மெதுவாக நடந்து போனேன். அப்புறம் போக வழியில் இன்னொரு கோவில், இது வனதுர்க்கை அம்மன் சொல்லிட்டு ஒரு கோவில் இருந்தது. பார்க்கலாம், அங்கே பாருங்கள். வரும்போது வர்ற பாதையெல்லாம் ஈஸியாக தான் இருக்குது. ஆனால் ஒன்று என்னென்னா, நம்ம ஏர்லி மார்னிங்கே போனால் நல்லாயிருக்கும். இது வந்து நாங்கள் மதியம் டைமில் மலை ஏற முடியல, அவ்வளோ வெயில், சரியான வெயில். அதுக்கப்புறம் வனதுர்க்கை அம்மன், வனப்பேச்சி அம்மன் தான் இருக்குது. வனப்பேச்சி அம்மன், கருப்பசாமி இங்கே வந்து சாமி இருக்காங்க. அதையும் சாமி கும்பிட்டுட்டு அவங்கள கூடவே நம்மளோட பாதுகாப்புக்காக கூடவே கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஒவ்வொரு சாமியும் கும்பிட்டுட்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக போனோம். போகையில் கொஞ்சம் ஓகே, இதெல்லாம் ஓகே. அடுத்த ஸ்டெப்ஸு அப்புறமா நார்மல் இது இப்படியே தான் வந்துச்சு கொஞ்சம் தூரம். சரி, ஓகே, இதெல்லாம் நம்ம ஈஸியாக கடந்துடலாம், இது நம்மளால முடியும். கொஞ்சம் நேரம் உட்காந்துனாலும் எவ்வளோ தூரம்னாலும் இந்த மாதிரி இருந்தால் ஏறி போயிடலாம் அப்படின்ற ஒரு ரொம்ப பாசிட்டிவ் வைப்போடு தான் நான் போனேன். அதுக்கப்புறம் தான் ஆரம்பித்தது பெரிய பெரிய ஆப்புகள்லாம் பாருங்களேன், லைனாக போகுது. அப்படி மேலே ஏற நம்மளுக்கு ஒரு மாதிரி கால் வந்து வலிக்க ஆரம்பிச்சிருது. ஆனால் அடிக்கடி போய் பழகுனவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த இடத்துக்கு போகிறதுக்கு. ஆனால் இது என்னென்னா பௌர்ணமி, அமாவாசை, பிரதோஷம் இந்த மாதிரியான நாட்களில் தான் இருக்கும். அப்புறமா இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு மாங்கனி ஓடை அப்படின்னு ஒரு ஓடை, அதில் வந்து இடத்துல தண்ணி போகுது. ஆனால் நாங்கள் போகும்போது அந்தளவு தண்ணி இல்லை. தண்ணி அதிகமாக இருந்தால் இங்கே ஒரு கயிறு மாதிரி இருக்குது பாருங்களா, அதை வந்து பிடிச்சிட்டு தான் நடப்பாங்களாம். தண்ணி அந்தளவு இல்லை. ஸோ அது பாறை மேலே கால் வச்சு ஏறி கொஞ்சம் தண்ணிக்குள்ளே இறங்கி அதனால் போயிட்டோம். அது அந்தளவு ரொம்ப ரிஸ்க் இல்லை. ஸோ ஏறி போயிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் தான் இருக்குது இன்னும் பெரிய பெரிய டாஸ்க்லாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா சரி போயிடலாம், எப்படினாலும் கஷ்டப்பட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சி தான் நெக்ஸ்ட்டு போனேன். இந்த கயிறுலாம் பார்த்திங்கன்னா இந்த கயிறு பிடிச்சிட்டு போகிற அளவுக்கு தண்ணி இழுத்துட்டு போகும். அந்தளவு தண்ணிலாம் சில நேரம் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சம்மர் டேஸ்னால அந்தளவு தண்ணி இல்லை. ஸோ அதனால் நம்ம காலில் இவ்வளோ இறங்கி நடந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனால் போகும்போது கண்டிப்பாக எல்லோரும் ஒரு ஸ்டிக் வந்து வாங்கிட்டு போயிருங்க. ஏன்னா இங்கே மங்கீஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. இங்கே பாருங்க, டஸ்ட்பின்லாம் அங்கங்கே வச்சுருந்தாங்க. அங்கங்கே டஸ்ட்பின்லாம் இருக்குது. ஸோ டீசெண்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக எல்லோரும் குப்பை எப்படி போட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்லாம் வந்துச்சு. ஸ்டெப்பில் ஏறினதும் ஒரே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இதுவே ஒரு மலை மேலே ஏறி உட்காந்த மாதிரியே ஒரு ஃபீலு. அது ஒரு பாறை மாதிரி பெருசாக இருந்துச்சு. அது மேலே பாப்பா உட்கார வச்சுட்டு அங்கனக்குள்ளே வந்து ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு அங்கங்கே ஜூஸு, லெமன் சோடா, நெல்லிக்காய், மாங்காய் இதெல்லாமே சேல் பண்ணுறாங்க. நம்ம வேணால் வாங்கி சாப்பிட்டுட்டே போகலாம், எனர்ஜியாக இருக்கும் கொஞ்சம். போகும்போது அடுத்து வந்து வழுக்குப்பாறை இந்த இடத்துல மேலே ஏறி போகணும். கரெக்டாக கால் வந்து பார்த்து வைக்கணும். ஒரே சைடில் லெஃப்ட் சைட்லேயே ஏறி போகணும். ரைட் சைடு லைட்டாக கால் ஸ்லிப் போனாலும் அவ்வளோதான்.
பார்த்து ஏறி போகணும். அடுத்து வந்து சங்கிலி பூத்து ஏதோ போட்டிருந்தாங்க. இந்த இடத்துல குரங்கு வந்து அதிகமாக இருந்துச்சு. நான் ரொம்ப கத்திட்டேன், நான் ரொம்ப பயந்து போய் கத்திட்டேன் மங்கீஸை பார்த்துட்டு. இங்கே பாருங்கள் பாறைகள்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு ஸ்டிக் இருந்தால் பிடிச்சி ஊனி இருக்கும், இறங்குறக்கும் ஈஸியாக இருக்குது. கீழே வந்து ஸ்டிக்கு வந்து விற்கிறாங்க, வேணா வாங்கலாம். இல்லைன்னா நம்ம போகிற வழியில் ஏதாவது ஒரு மரத்தில் வந்து ஸ்டிக் ஒடிச்சிக்கலாம். நாங்கள் அந்த மாதிரி தான் பண்ணோம், அப்படி தான் ஒடிச்சு கொண்டு போனோம். ஆனால் கஷ்டப்பட்டு கொஞ்சம் தூரம் ஏறினேன். ஆனால் என்னால் ரொம்பவே முடியலை. கால்வாசி தூரம் போயிட்டோம். கால்வாசி தூரம் மேலே ஏறினதுக்கப்புறம் எனக்கு முடியலைன்னு சொல்லிட்டேன், ரிட்டன் இறங்கிடலான்னு சொல்லி அழுதுட்டேன் ரொம்ப. அதனாலேயே எங்கள் ஹஸ்பண்ட் வந்து என்னை திருப்பி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ரிட்டன் இறங்கிட்டோம், கால்வாசிலேயே ரிட்டன் இறங்கிட்டோம். ஒரு 1000 அடி ஏறிட்டோம். அதுக்கு மேலே என்னால் ஏறவே முடியலை. ஸோ அதனால் ரிட்டன் இறங்கிட்டோம். இறங்கிட்டு கீழே வந்து அந்த ஊது தண்ணியெல்லாம் கால் விட்டு அந்த ஃபிஷ் எல்லாம் வச்சு காலில் கடிச்சு இது பண்ணாங்க. நான் அதெல்லாம் பண்ணலை. ஸோ அதெல்லாம் அப்படியே இறங்கி ரிட்டன் கீழே இறங்கி வந்துட்டோம். என்னால் ரொம்பவே முடியலை, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். அதனால் முடியலைன்னு சொல்லிட்டு இறங்கி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி வெளியில் போய் என்ஜாய் பண்ணியிருக்கீங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இந்த மாதிரி சதுரகிரி போயிருக்கீங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.